ஹலோ மக்களே, நம்ம மிஸ் வெல்கம் டு விஜய் சாகர், வெல்கம் டு another வீடியோ. என்னண்ணா இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுற? ஒரு நாள் ஆச்சுண்ணா, நேற்று நடந்த சம்பவத்துக்கு இன்னும் நீ போடாமல் இருக்கிறியே. அவன் என்னென்ன வீடியோ போட்டு எப்படி இப்படி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ காத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா சாரி நண்பன் நம்பிஸ், கொஞ்சம் வேலை கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டேன். நேற்று இந்த வீடியோவை அவ்வளோ சீக்கிரம் போட்டுடலான்னு நினச்சேன், பட் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். பட் எடிட் பண்ணி போகிறதுக்கு டைம் இல்லாமல் இருந்தனால ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த வீடியோவே நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஆனால் அந்த வீடியோவில் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, உதயநிதி இந்த மாதிரி பேசுனான்னா கண்டிப்பாக அவரை கைது பண்ணுவார். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கைது பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க? ஏன் திமுக காரனே எதிர்பார்க்க மாட்டான்? ஏன் யார் உதயநிதியே எதிர்பார்த்துக்க மாட்டார்? அவ்வளோ ஏன்பா, யாரை பற்றி உதயநிதி பேசினாரோ அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கைது இந்தியாவே திரும்பி பார்க்குது. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சிறப்பாக செஞ்சுட்டாப்புல நம்ம தலைவர் அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டீசர் மாதிரி, ஓவராக ஆடாதீங்கடா, நான் எதிர்கட்சி தலைவர்லாம் பார்க்க மாட்டேன், தூக்கி உள்ளே வச்சுருவேன் பார்த்துக்க அப்படின்றத சிம்பாலிக்காக திமுக கொத்தூசுக்கு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் உள்ளே போயிட்டு வந்த உதயநிதி திருந்தினாரா இல்லையா அப்படின்ற கொஞ்சமாவது நமக்கு கேள்வி இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், திருந்தலைங்க. அந்த ஆள் திருந்தலைங்க, திருந்தலை. உள்ளே போயிட்டு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக கொத்தூஸ் என்னெல்லாம் அராஜகம் பண்ணியிருக்காங்க, இவருடைய ஒருத்தர் இவருக்கு உரிய ஒருத்தவங்களே இவர் காரி துப்பி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டு போங்க. இந்த வீடியோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா, எப்படி பார்த்தாலும் பட்ஜெட்டில் போய் எல்லாம் உட்காந்துருவீங்க, அதனால தான் இந்த வீடியோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. I don't think they have so much brain. These people are just a bunch of idiots. So I will face the consequence. So what was my statement? I didn't name anybody. I didn't talk in any bad taste. The protest was ஃப்ரீயா விடுங்க, அந்த டிராஃபிக் ஜாம் ஆகி ஃப்ரீயா விடுங்க, பிரஸ் பார்க்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். அதாவது ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆமாம் தப்பாயிருச்சு, அது நான் வந்து தவறி சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் மேட்ரு பெரிய மேட்ரு கிடையாது. இங்கே இவர் உதயநிதி, நீங்கள் அவங்க பேரை இழுக்கலை, நீங்கள் த்ரிஷா அவங்க பேரை இழுக்கலை. ஆனால் உங்கள் தொண்டர்கள் கத்தும் போது அவங்கள நீங்கள் அதட்டி இருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் உங்கள் மேலே இருக்க மரியாதை ஏறி இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் மேலே உங்கள் மக்கள்கிட்ட உங்கள் மரியாதை ஏறி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மரியாதையை மேலும் 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 குறைச்சிக்கிறீங்க. உங்கள் அப்பா காலத்திலேருந்து இப்படி ஆபாசமாக பேசுகிறதே பொழப்பாக வச்சுக்கிட்டு தெரிஞ்சா இப்படி, சாரி உங்கள் தாத்தா காலத்திலேருந்து. ஏன்னா கலைஞர்லாம் அந்த காலத்திலேயே ஒரு பிரைம் மினிஸ்டரையும் இன்னொருத்தவங்களையும் ஒரு சேர்த்து வச்சு பேசினவர். கல்யாணம் ஆகி பிரிஞ்சவங்களும் என்னமோ நினைக்கிறேன், இந்திரா காந்தியான்னு நினைக்கிறேன்னு தெரியல, அவங்கள தான் சேர்த்து வச்சு பேசலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ரூமுக்குள்ளே என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி பேசினவர் தான் கலைஞர் அந்த காலத்தில். அதற்கப்புறமா ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பேசியிருக்காருன்னு பார்த்துருப்பீங்க. திமுகவில் இருக்க கட்சிக்காரங்க எல்லாருமே இப்படி தான் இருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது தப்புன்னே உங்களுக்கு தோணாதாடா? ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஆர்எஸ் பாரதிலாம் நேற்று உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் என்னென்ன பேச்சு பேசுகிறான் பாருங்களேன். அந்தம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா அல்லது சீஃப் மினிஸ்டரா? அப்படியே நான் வாதத்துக்காக கேட்கிறேன். இசாவை பற்றி பேசுவதுக்கு உடனே இவ்வளோ அவசரம் தேவை? அவர் எதுக்கு தலைவர்? அந்தம்மா இந்த நாட்டினுடைய பிரதமரா? என்னது த்ரிஷா என்ன பிரதமராமா? த்ரிஷா பிரதமராக இருந்தால் நீ ஏன் பேச போகிற? முதல்ல வாயை திறந்து பேசுவியா அவர் பிரதமர்? இப்படி இவனால் பேசிட்டு இப்படி இருக்க முடியுமா? ஆர்எஸ் பாரதி நான் கேட்குறேன். அவங்க பிரதமராக இல்லைன்றனால தான்டா இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க. அவங்க ஒரு நடிகைன்றனால தான் இஷ்டத்துக்கு அவங்கள எப்போ பார்த்தாலும் கோர்த்து வச்சு பேசுகிறீங்க. உங்களுக்கு ஏன்டா அந்த தேவைப்படுது? உங்கள் தலைவர்களுக்கு இல்லாத சைடா? இல்லை நாங்களாம் வந்து பேசக்கூடாதா? பேசணும்னு நினச்சா அப்படி உங்கள் தலைவருக்கு சைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரே உங்கள் தலைவரை காரி துப்பி இருக்காங்க. என்னது காரி துப்பி இருக்காங்க, புரியுதா இல்லையா? அது பார்க்கணுமா? பாருங்க. நிவேதா பத்ரேஜ் இந்த ட்வீட்டை, இந்த திருக்குறள் ட்வீட்டை நேற்று போட்டிருக்காங்க. இதை போட வேண்டிய அவசியம் என்ன? புறங்கூறி பொய்த்தல்லின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற 183வது திருக்குறள். இதோட அர்த்தம் என்னன்னா, அடுத்தவங்களை அவதூறாக பேசி நீ வாழ்றதை விட உண்மையை பேசி சாவுடா அப்படின்றாங்க. நாக்கை பிடிங்கிட்டு சாவுற மாதிரி கேட்டிருக்காங்க. யாரை சொல்லியிருக்காங்க? நேற்று யார் பேசுனது அவதூறு? அப்போ உங்கள் சின்ன தத்தி இருக்கார்ல, உங்கள் சின்ன தத்தியோடைய ஆஸ்தான ஃபேவரேட் பர்சன் அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் டீசெண்டாக. வேறு ஏன்னா எங்கள்கிட்ட ப்ரூஃப் இல்லை. அப்படி இருந்தால் நாங்கள் ப்ரூஃபோடு சேர்த்து சொல்லுவோம். உங்களை மாதிரிலாம் அசிங்கமாகடா பேசுனா அவங்களே உங்கள் மூஞ்சியில் காரி துப்பியிருக்காங்கடா. இருந்தும் உங்களுக்கு புத்தி இல்லை. நீங்கள் என்னடானா நாங்கள் அப்படி தப்பாக பேசிட்டுமா, இப்படி தப்பாக பேசிட்டுமா? நீ போய் பேசு, உன் பொண்ணிகிட்ட போய் பேசு.
உன் பொண்ணுக்கிட்ட போய் கேளு, இந்த மாதிரி கேட்பி அவன் பொண்ணுக்கிட்ட போயிட்டு, ஆர்எஸ் பாரதி தான் கேட்குறேன், இந்த வயசாச்சுல்ல, உன் பொண்ணுக்கிட்ட போய் கேட்பியா அந்த மாதிரி? எங்கள் பொண்ணுகிட்ட போய் சொல்லேன், உதயநிதி இப்படி சொன்னார், க அங்கே தண்ணி வரலைன்னா பரவாயில்லம்மா அப்படின்னு இந்த வார்த்தையை நான் போட முடியாது, அசிங்கமாக இருக்குது. இதை போய் சொல்லுவியாம்மா? இதை போய் சொல்லுவாப்பில்ல, ஆர்எஸ் பாரதி சொல்லுவாப்பில்ல. நான் கேட்குறேன், திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை கொத்தடிமை பரதேசிகள்டையும் நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இன்றைக்கி உதயநிதி அவர்கள் பேசிய வார்த்தை பெரிய அப்படியே ஒன்றும் அப்படியே குற்றம்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறவன் என்ன பண்ணீங்கன்னா, அவன் வீட்டில் பொண்டாட்டி பொண்ணுக்கிட்ட போய் சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள், சொல்லிவிட்டு அதை எடுத்து வீடியோவை போடுங்க. எங்களுக்கு கூச்சமாக இல்லைப்பா, நாங்கள் வந்து இதை நான் சார்ந்ததானே நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போடணும். அப்படி போடுறவன் தான் உண்மையான திமுக காரன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை செய்யாமல் இவர் கரெக்டாக தான் பேசினார்னு சொல்கிறீங்க. இவர் கரெக்டாக பேசியிருக்காருன்னா இதை விட ஒரு ப்ரூஃப் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா திமுகக்குன்னே முட்டு கொடுக்கறதுக்குன்னே சில எல்லா ஜேர்னலிஸ்ட் இருக்கீங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் இருக்கிறான், மாதேஷ்னு ஒருத்தர் இருக்கிறான். அவனை ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு பாருங்க. இன்றைக்கு உதயநிதி அவர்கள் பேசிய அந்த பேச்சு ஆபாசத்தினுடைய கொச்சையினுடைய உச்சம். நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசிய விஷயத்திற்கு அவர் வருத்தம் தெரிவித்து விட்டார். இல்லைங்க நான் பேசுனது தப்புன்னு சொல்லிட்டார். ஆனா இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியும். நேரடியா நடிகையின் பேரையே சொன்னாரு. அந்த நடிகை விட்டு வெளியே வரணும் முதல்ல திரு விஜய் அவர்கள். இவர் பேர் சவால் விடுற மாதேஷ். இது யாரோ கூட்டத்துல 10 பேர் கத்தனத்துக்கு இவர் வந்து ரன்னிங் கமாண்ட் மாதிரி ஒன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க வந்து பாருங்க, நழுவி ஓடாம நேர்மையாக ஒரு பத்திரிகையாளனாக, நேர்மையாக திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளனாக இதுக்கு பதில் சொல்லுங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியதை இப்போ நீங்க சைட் பண்ணி காட்டுனீங்க. உதயநிதி பேசுனத ஆன் ஏர்ல கேமராவில் சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து வாங்க. அவ்வளவுதான் மதேஷ், கேஸ் க்ளோஸ்ட். பார்த்தீங்கல்ல, முக்குறான். ஒரு பத்திரிகையாளராக உட்காந்துக்கிட்டு நயினார் நாகேந்திரன் இதை சொன்னார், விஜய் அவர்களே த்ரிஷா வீட்டிலேருந்து வாங்கன்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்கிறத உன்னால் சொல்ல முடியுது, ஒரு பத்திரிகையாளர் சொல்ல முடியுது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய அசிங்கமான வார்த்தை கிடையாது. ஆனால் இதை சொல்ல முடிஞ்சிச்சா அந்த பத்திரிகையாளனால்? ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும்டா, அடன்ஸாக இருக்க எல்லாருக்குமே அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும்டா. ஆர்எஸ் பாரதியிலேருந்து எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். யார் இதை வந்து கண்டிக்கல அப்படின்னா அப்புறம் எதை தாண்டா நீங்கள் கண்டிப்பீங்க? இந்த சண்முகம்னா என்னன்னு தெரில, கம்யூனிஸ்ட் சண்முகம், அப்புறம் இன்னொரு தோழர், இவங்களாம் என்னன்னு தெரில. விசிகா மட்டும் நல்ல வேலை கடைசியில் அதுவும் கண்டனம் தெரிவித்தார். கண்டனம் மட்டும் கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிவிட்டு, ஆனால் இதுக்கு அரெஸ்ட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். எனக்கு புரியல, இதுக்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணாமல் இப்போ எதுக்கு அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே, ஆமாம், திமுக காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய சேலையை உருவி வண்டியை ஓட்டி இறக்கி விட்டதை பெருமையாக பேசின பீத்த பயிலு தானே நீங்கள். அதனால் வந்து உங்களுக்கு இதெல்லாம் அவதூறாக தெரியாது. எப்படா பெண்களை பற்றி அசிங்கமாக பேசிட்டு அதே பெண்கள்கிட்டே போயிட்டு ஓட்டு கேட்குறீங்க, பெண்களை தாய்மார்கள் அந்த மார்கள் இந்த மார்கள்னு சொல்கிறீங்களே, உங்களுக்குலாம் கூச்சமே இருக்காதா? இப்போ உதயநிதி இப்போ வந்து சொல்கிறாரு, நானும் வந்து எனக்கு ஒரு மனைவி இருக்காங்க, எனக்கு ஒரு மகள் இருக்காங்க அப்படின்னு. அப்படி நினச்சவர் அப்புறம் நீங்கள் ஏன் பிரதர் அப்படி பேசுகிறீங்க? நீங்கள் வந்து ஒரு சாதாரண ரோட்டில் போகிற தேர்ட் ரேட்டட் பர்சன் கிடையாது. உங்களை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருக்காங்க. இன்றைக்கி எம்எல்ஏவா? இதுக்கு முன்னாடி நீங்கள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தீங்க, தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஒரு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர்னா அப்போ நீங்கள் எல்லாருக்கும் தான் துணை முதலமைச்சர். அப்போ த்ரிஷாவுக்கு நீங்கள் தானே அப்போ தானே துணை முதலமைச்சர் தான் இருந்திருப்பீங்க. அப்போ எப்படி நீங்கள் அந்த ஒரு நபரை மட்டும் நீங்கள் கார்னர் பண்ண முடியுது? இத்தனைக்கும் அவங்க உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டுங்க, உங்கள் கூடலாம் அவங்களும் உங்கள் துறையிலேருந்து சினிமா துறையிலேருந்து இருந்தவங்க தான். எனக்கு புரியல, ஒருத்தர் மேலே வன்மம்னா எவ்வளோ வேணால் பேசுவீங்களா? விஜயவர்கள் மேலே அவ்வளோ வன்மமா? நீங்கள் மக்களை நல்லா யோசிச்சு பாருங்கள். விஜயவர்கள் ஒரு சினிமா துறையிலேருந்து வர்றாரு, அந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவர் வந்து எப்படி வளர்ந்து வந்திருக்காரு, எப்படி உச்சத்தை தொட்டாருன்றது தெரியும். இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டான்ற ஒரே காரணத்துக்காக அத்தனை பெயர்களும் விஜயவர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கான வன்மத்தில் இங்கே இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுங்க. அதாவது ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல இவ்வளோ பெயர்கள் கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே இருந்தவன் எவனுமே தமிழன் கிடையாது. நான் உண்மையாக சொல்ல போனால் இது வரைக்கும் ஒரு தமிழன் காமராஜருக்கு அப்புறமா ஓட்டு போட்டு தமிழன் ஒருத்தர் வந்து சிஎம் ஆயிருக்காருன்னா அது விஜய் தான், வேற யாருமே கிடையாது. யாரையாவது சொல்லுங்கள், யாரும் கிடையாது. நாளைக்கு சைமன் செபஸ்டியனே நான் சொன்னேன் பந்து என் கையில் சிக்குச்சுனா அப்படின்னு சொல்கிறாப்புல நான் சிஎம் ஆனேன்னு,
சைமன் செபஸ்டியனே தமிழன் கிடையாது, அந்த ஆள் மலையாளி தான். புரியுதுங்களா? ஆனால் சத்தியம் அந்த ஆள் கையில் பந்து சிக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். பட் அந்த ஆள் கையில் பந்து சிக்கினாலும் ஈச மலையாளி. ஏன்னா அந்த ஆளும் தமிழன் கிடையாது. இங்கே தமிழனாக ஒருத்தர் வந்து ஆட்சி பண்ணார்னா இபிஎஸ் சொல்லலாம். ஆனால் அவர் நம்ம ஓட்டு போட்டோமா? இல்லை. அம்மாவுடைய செல்வாக்கு அந்த போனான்னா அப்படியே இப்போ பிடிச்சி வந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் சொன்னாங்க. நாங்கள் இதை விட அசிங்கமாக பேசியிருக்கோம். ஆர்எஸ் பாரதி வந்து அது பெருமையாக பேசுகிறார். நாங்கள் வந்து இபிஎஸ் வந்து சசிகலாவோட காலுக்கு நடுவில் போய் தான் வந்து பதவி வாங்கினார்லாம் சொன்னோம். அப்போல்லாம் கூட எங்கள் மேலே யாரும் அரெஸ்ட்லாம் பண்ணல. எங்கள் மேலே அவதூறு கேஸ் தான் போடுவாங்க, யாரும் கைது பண்ணது கிடையாது. இது என்ன என்னது சர்வாதிகார ஆட்சியாக இருக்குது, இதுக்கெல்லாமா கைது பண்ணுவீங்க அப்படின்னா வேறு எதுக்கு தான் கைது பண்ணுறது? இதுக்கு தான் கைது பண்ணணும். நீங்கள் அவதூறு பேசி தானே அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த அரசியல் பண்ண நான் வரல அப்படின்றதான் அவர் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு புரியுதா இல்லையாடா கூமுட்ட பயல்களா, திருட்டு பயல்களா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களை மாதிரி அரசியல் பண்ண நான் வரலை, நான் மக்களுக்கான அரசியல் பண்ண வந்திருக்கேன்றது தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது உங்களுக்கு புரியாமல் நீங்கள் திருப்பி அதே பழைய குருடி கதவு தொடடி கணக்கில் போனீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் நோண்டி நொங்கு எடுக்கிறதுல அவரை மாதிரி வேறு யாரும் கிடையாது. அவர் இப்போ ஒன்லி டீசர் தான் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் மெயின் பிக்சர்லாம் வரல. அவனை அவர் மட்டும் மெஜாரிட்டியில் உட்காந்துருந்தான்னு வச்சுக்க, சிங்கிள் மெஜாரிட்டியில் இந்நேரம் உங்கள் எல்லாத்துக்கும் சங்கு தான், சங்குலே மிதிச்சிட்டு போகல. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க இந்த உதயநிதி அவர்கள் கைது ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அராஜகத்தில் ஈடுபடுறது இதே வேலை. திமுக காரன் அதிமுக காரன் 2 பேருக்கும் இதே வேலை தான். இவங்க யாராவது ஒருத்தர் பெரிய தலைவர்களை கைது பண்ணிட்டாங்கன்னா என்னமோ இவங்கெல்லாம் பெரிய அப்படியே ஒரு என்னது சுதந்திர போராட்ட தியாகிகள் மாதிரி இவங்க பின்னாடி ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு பொதுமக்களை அவஸ்தைப்படுத்துறது, அப்புறம் பொதுமக்களை வந்து கடையை மூட சொல்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலாச்சாரம் எங்கே இருக்குன்னா கேரளாவில் தான் இருக்கும். ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரை கைது பண்ணிட்டாங்கன்னா உடனே அந்த கட்சிக்காரங்களாம் வந்து அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிக்கிட்டு பந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது கேரளாவில் நடக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே தமிழ்நாட்டில் இவங்க முன்னெடுக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அங்கே பார்த்தீங்களா ஒருத்தன் என்ன பண்ணான், அந்த பேரிகேடு மேலே குதிச்சு போகிறான். ஆனால் அந்த போலீஸ்காரர் பொழிச்சுன்னு ஒன்று விட்டார், சந்தோஷம். நான் என்ன சொல்கிறேன், முதல்வர் அவர்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுங்க, தைரியமாக எடுங்க, சூப்பராக எடுங்க. உங்களுக்கு தெரியும் உதயநிதி மேலே கை வச்சா என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கும் பயம் வர மாதிரி நீங்கள் அந்த விஷயத்த பண்ணணும். இந்த மாதிரி உதயநிதியை கைது பண்ணுறோமா, நீ அவர் பின்னாடி போ, அவர் கூட ஜெயிலில் உட்காரு, அவருக்காக எங்கேயாவது ஓரமாக உட்காந்து போராடு, உண்ணாவிரதம் பண்ணு, என்ன வேணால் பண்ணு. ஆனால் பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்களையும் பொது சொத்தை சேதப்படுத்துறவங்களுக்கும் ஒரு தண்டனை கொடுங்க. என்ன தெரியுமா, பொதுமக்களை தொந்தரவு பண்ணுறவனுக்கு பிடிச்சி உள்ளே போடுங்க. பொது சொத்தை சேதம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி எவன் சேதம் பண்ணுறான்னா அவன் வீட்டில் போயிட்டு அவன் வீட்டில் இருக்க டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ரொட்டு லொசுங்க தான் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் தூக்கி போட்டு நாசம் பண்ணி உடைச்சிருங்க. தைரியமாக செய்ய சொல்லுங்கள், காவல்துறையிட்ட சொல்லி அதெல்லாம் செஞ்சுருங்கன்னு சொல்லுங்கள். நீ பொது சொத்து மேலே கை வச்சா நான் உன் சொத்து மேலே கை வைப்படான்ற அந்த பயம் வந்தால் தான் இவங்க பொது சொத்து மேலே கை வைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் நடக்கும்போது பொத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பொதுமக்களுக்கான பிரச்சனை கொடுப்பாங்க, அந்த பொதுமக்களுக்கான பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையாகும். எதுக்கு அந்த தலைவலி நமக்கு? புரியுதுங்களா இல்லையா? மொத்த தலைவலி அவங்கள்ட்டே கொடுத்துருங்க, நமக்கு தலைவலி இருக்கக்கூடாது. நான் அழுதுகிட்டு போலீஸ் கிட்ட கெஞ்சினேன் சார், எங்களை அடிக்கிறாங்க சார், மீடியாவை காப்பாத்து. போலீஸ் ஸ்டேஷன் வெளியில அடிக்கிறாங்க, தலையில அடிக்கிறாங்க. உயிருக்கு பயந்துகிட்டு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்து வயிறுல போட்டு அடிச்சிட்டாங்க, வயிறுலாம் வலிக்குது. ஃபைனலாக இந்த வீடியோவோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, இது நியூஸ் தமிழ் சேனல்னு நினைக்கிறேன். அவங்கள போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. யார்? திமுக காரங்க. காவல்துறை பார்த்து அது கண்டுக்கலை போல இருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு சைடு பார்க்க பாவமாக இருக்குது, ஒரு சைடு சிரிப்பு வருது. நீங்களாம் தாண்டா திமுகவுக்கு கொத்தூஸ் வேலை பார்த்தீங்க,
எல்லா மீடியாக்காரனும் திமுக கொத்து வேலை பார்க்குறீங்கல்ல. திமுக தான் நல்லவன், திமுக தான் சரியான ஆள், ஏதாவது ஒன்றுனா தமிழக வெற்றி கழகத்தை தானே திருப்பி திருப்பி நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. இன்றைக்கி திமுக காரனை தூக்கி உள்ளே போட்டதுக்கு திமுக காரன் யார் அடிக்கிறான்? அதை கவரேஜ் பண்ண உங்களை அடிக்கிறான். ஏன்? ஏன்னா அவங்க நியூஸை வெளில போடக்கூடாதான். அப்போ அவங்க தப்பு பண்ணுற நியூஸ் எதையுமே நீங்கள் வெளில போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி அடிக்கிறான். இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அடி வாங்கிட்டு அவங்ககிட்ட அடிமை வேலை பார்த்தீங்கன்னா வாங்குங்க. அதனால தான் போலீஸ்காரன் கூட கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. சரி, நீங்கள் எங்கே எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, தமிழக வெட்டிகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, நாங்கள் பண்ணுற நல்லதை காட்ட மாட்டீங்க அப்படின்றது போலீஸ்காரன் நினச்சிட்டு அடி வாங்கி சாவுங்கடான்னு விட்டுருக்கலாம். ஆனால் அந்த பசங்க பார்த்தா அது சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க. அவங்கள அடித்ததுக்கு அவங்க அடி வாங்கினதுக்கு நமக்கு இறக்கம் இருந்தாலுமே பொதுவாக நான் சொல்கிறேன், நியூஸ் சேனல் வந்து இப்போ வரைக்குமே அப்படி தானே இருக்கிறீங்க. இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா மாதேஷ் அப்படியே வாய்க்கிலேயே பேசினேன் அவர்கிட்ட. உதயநிதி என்ன சொன்னான்னு சொல்லுங்கன்னா சொல்ல முடியல அவனால். அப்போ அவ்வளோ ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தையை தானே உதயநிதி பேசியிருக்காப்புல. அந்த வார்த்தையை பேசுனதுக்கு இந்தியா முழுக்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நேஷனல் மீடியாலாம் எடுத்து பெரிய பெரிய லெவலில் டிபேட் பண்ணிகிட்டு இருக்கு. யாருமே இது வந்து சரின்னு சொல்ல. கனிமொழி முதற்கொண்டு கைது நடவடிக்கை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய உதயநிதி இல்லை கரெக்டாக தான் பேசியிருக்கான்னு சொன்னாங்களா? இப்படி கிடையாது. அப்போ உதயநிதி அவர்கள் இந்த கைது நடவடிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு இனி வரப்போகிற காலத்தில் ஒழுங்காக பேசினா நல்லாயிருக்கும். நீங்கள் தலைவரை விமர்சிங்க, அவருடைய அரசியலை விமர்சிங்க, வி டோன்ட் கேர். நாங்களும் ஜாலியாக ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அதை தவிர்த்து தேவையில்லாத டாபிக்குள்ளே போய் எதற்கு உங்கள் பேரையும் எடுத்துக்கிட்டு கட்சி பேரையும் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நீங்கள் எதற்காக போராடினீங்களோ அது இல்லாமல் போச்சே. காவேரி நீருக்காக தானே போராடினீங்க, அதுக்கு தானே வேணும்னு சொல்லி போராடினீங்க. உங்களுக்கு மட்டும்தான் போராட்டத்தை பிளான் மாற்ற தெரியுமா? இதுக்கு பேர் தான் அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது. இதுக்கு பேர் தான் அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது. 50 வருஷமாக தண்ணி கொண்டு வர முடியலன்னு உங்களுக்கும் தெரியும், உங்கள் அப்பனுக்கும் தெரியும், உன் தாத்தனுக்கும் தெரியும். அது தண்ணி கொண்டு வராமல் பண்ணதே உன் தாத்தன் தான், அது உனக்கும் தெரியும். இருந்தாலும் போராட்டம் பண்ணுறன்ற பேரில் கூட்டத்தை கூட்டி வச்சு நீ போராட்டம் பண்ணுவேன். மேகதாது ஆனால் கட்டக்கூடாது, அதுக்கு உடனே போய் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போராட்டத்தை பண்ணுவேன். இப்படிலாம் பண்ணி நீ மக்களுடைய மைண்டை மாற்றலாம்னு பார்த்த. வாய் சும்மா இல்லை, ஒத்த வார்த்தை விட்ட மொத்த பேரையும் கொத்தா தூக்குனாரா? இதுக்கு தான். ஸோ இப்போ அது மொத்தமும் முடிஞ்சு போச்சு. இந்த நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் ஆரம்பிச்சிருவாங்க. இனி அது ஃபுல்லாக அது போகும். நீங்கள் சட்டசபையில் போய் என்ன கிழிக்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த பட்ஜெட்டில் எல்லாருமே வரத்தான் போகுது. யார் யார் என்ன ஊழல் பண்ணியிருக்கீங்க, என்ன செஞ்சுருக்கீங்க, எது செஞ்சுருக்கீங்கன்னு. அதாவது அவர் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. அவர் உங்களெல்லாம் தொந்தரவு பண்ணணும், உங்களெல்லாம் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணணும் கூட பெருசாக நினச்சிருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் 2 வருஷம் அவர் கொடுத்த டார்ச்சராக இருக்கட்டும், இப்போ நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க டார்ச்சர், அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் கொடுத்துட்ருக்கீங்க பாருங்க டார்ச்சரு, இதுதான் அவரை வந்து பயங்கரமாக காண்டேற்றும். நான் சும்மா இருக்கும்போது நீங்கள் என்ன டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நான் விட்டுட்டேன். ஆனால் நான் சிஎம்மாக இருக்கும்போது நீங்கள் டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா இந்த பவரை நான் யூஸ் பண்ணலைன்னா அப்புறம் எப்படின்றது அவர் மனசில் தோண தானே செய்யும். அது வந்து தவறு கிடையாது. நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் பேசாமல் விட்டுருவீங்களா? உங்களை யாராவது இந்த மாதிரி பதவியில் இருக்கும்போது பேசியிருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அப்பா என்னது அங்கிள்னு சொன்னதுக்கு கொந்தளிச்சிங்கல்ல, உங்கள் அப்பா பவரில் இருந்தார், அப்போ அங்கிள்னு தளபதி சொன்னதுக்கு கொந்தளிச்சிங்களே. அங்கிள்னு சொல்லலாமா, அங்கிள்னு சொல்லலாமா? டேய், ஆம்பளை அங்கிள்னு சொன்னது தப்புன்னு கொந்தளிச்ச கம்முநாட்டிங்களாம் எங்கடா? சைமன் செபஸ்டியன் வா, இங்கே வா, எங்கே போன நீ? ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை, அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது யாருக்கிட்டையும் போயிட்டு. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னவருக்கு இன்றைக்கி சப்போர்ட்டுக்கு வர்றாங்க எல்லா குருட்டு எல்லா கல்வாணி பயிலும். இவங்களெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்? விளக்கமாத்து கொண்டு வெளுக்கண்டா, வெளுக்கணும் மக்களே, விளக்கமாத்து கொண்டு வெளுக்கணும். இவங்க பண்ணக்கூடிய இந்த அராஜகம், இவங்க பண்ணக்கூடிய இந்த சில்லறத்தனமான அரசியலை இதோடு நம்ம தூக்கி போட்டு கும்மி அடிக்கணும். விட்டோம் செத்தோம். ஸோ ஒரு நல்ல ஆட்சி கிடச்சிருக்கு, நல்ல தலைவர் கிடச்சிருக்காரு. இந்த ஆட்சி மேலும் மேலும் நீடித்தா தமிழகம் எவ்வளோ சீக்கிரம் எப்படி மாறுன்றது நீங்கள்லாம் கண்கூட பார்க்க தான் போகிறீங்க. அது நடக்கணும் அப்படின்னா இந்த ஆட்சி நீடிக்கணும். அதுக்கு நம்ம எல்லாம் தலைவர் கூட நிற்கணும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, அனந்த வீடியோ லவ் யூ, டேக் கேர், பை பை.